வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் மோகன் தால் ஹல்வா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். நிறைய பேர் வந்து இது மோகன் லால்னு கூட சொல்கிறாங்க, எனக்கு ஏன் தெரியல. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 200 கிராம் கடலை மாவு, 200 கிராம் சர்க்கரை, 200 கிராம் கோவா, எல்லாம் ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கணும். இதுக்கு வந்து நெய் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடிச்சது தூள், 10லேருந்து 15 பாதாம் பருப்பு. நீங்கள் வந்து கேஷ்யூ நட் கூட யூஸ் பண்ணலாம். தண்ணி 2 கப்பு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்கேன். மிதமான தீயில வந்து கடாயை வச்சு அதில் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா கரைஞ்ச பிற்பாடு அதில் வந்து கடலை மாவு சேர்க்க போகிறேன். கடலை மாவை வந்து 2லேருந்து 3 முறை நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சுட்டு நீங்கள் வந்து நெய்யில் சேர்த்திங்கன்னா அதில் வந்து கட்டி முட்டி இருக்காது, ஈஸியாக வந்து கரையும் அந்த நெய்யில். இப்போ இந்த கடலை மாவை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் வறுத்துட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ நல்லா வறுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா அந்த கலர் மாறும். அந்த கடலை மாவுலேருந்து நல்ல ஒரு அரோமா இருக்கும். ஸோ அந்த கடலை மாவை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ரெசிபி இன் டீட்டெயில் பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் வந்து அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என்னை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். தி சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ். யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காவும் சர்க்கரையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து சர்க்கரையை பவுடர் பண்ணிவிட்டு ஹல்வாவில் சேர்த்தோம்னா அது ஈஸியாக கரையும் அண்ட் நல்லா நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் அந்த கடலை மாவுலேருந்து நல்லா அந்த வாசனை வருது அண்ட் லைட் பிங்க் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்நேரத்துக்கு இதில் வந்து நான் கோவா வந்து நல்லா பிச்சு பிச்சு போட்டுட போகிறேன். இந்த கோவா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து வாங்குங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கோவா சேர்த்ததும் அந்த கடலை மாவு வந்து நல்லா பொங்கறதுக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா பால் இருக்குது இந்த கோவாவில். ஸோ பால் எப்போவுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி இந்த மாவுங்கெல்லாம் ஃப்ரை பண்ணி நம்ம சேர்த்தோம்னா பொங்கறதுக்கு ஆரம்பிக்கும். நான் வந்து இதில் சர்க்கரை வந்து பிடிச்சி வச்சுருக்கிறத சேர்த்துட போகிறேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா கூடி வரும். இது கலர முடியலன்னு நீங்கள் பார்க்காதீங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கலரிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸில் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இந்நேரத்துக்கு நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி குழப்பு தட்டும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்நேரத்துக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். பட் நான் வந்து ஒரு 2 கப்ஸ் பால், அப்படி இல்லைன்னா நான் வந்து 2 கப்ஸ் இப்போ நான் தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா நான் கோவா அண்ட் கீ நிறைய சேர்த்துருக்க தொட்டு பால் சேர்க்கலங்க. 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஹல்வா நல்லா கூடி வருது பாருங்கள். அந்த நெய் வந்து சைடில் விட்டு வரணும். அவ்வளோ தூரம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த நெய்யெல்லாம் சைடில் விட்டு வந்திருக்கு. நல்லா அந்த பாதாம் பருப்பை பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நான் சர்வ் பண்ணிட போகிறேன். எப்போ வேணாலும் நீங்கள் இது தயார் பண்ணலாம். ஏன்னா வீட்டில் கடலை மாவு கண்டிப்பாக இருக்கும், எல்லார் வீட்லேயும் நெய்யும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.